3 விதமான மீட்டிங் கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி மீட்டிங் டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கு எல்லாமே நடந்த கண்டினியூஸ் மீட்டிங்கில் வந்து இப்போ அலோக் ஜோஷி அவர்களை சேர்மனாக நியமித்திருக்காங்க. இவர் கீழே வந்து முப்படை தலைவர்கள் ப்ளஸ் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் 2 ஐபிஎஸ் ஆஃபீஸரும் இவங்க நியமித்திருக்காங்க. உடனே வந்து அவங்க வந்து பார்டருக்கு போஸ்ட்ஸ்க்கு இமிடியேட்டாக அவங்களோட ட்ரூப்ஸை மூவ் பண்ணிட்டாங்க. பிஓகே பார்டர்ஸ்க்குமே சரி, பஞ்சாபோட பார்டர்ஸ்க்குமே எல்லாமே. நம்மளை பொறுத்த வரைக்கும் சிவிலியன் கேஷுவாலிட்டிஸ் எதுவுமே நடக்காமல் இருக்கிறதுக்காண்டியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிட்டோம். ட்ரூப்ஸ் மூவ்மெண்ட்டு அது எல்லாமே வந்து இம்மிடியேட்டாக நம்மளால் எந்த டைமில் வந்து கன்னியாகுமரி காஷ்மீர் கூட வந்து வித்தின் 8 hours 9 hours கூட நம்மளால் ஷிப்மெண்ட் பண்ண முடியும். அந்த அளவுக்கு நம்ம திறம்பட நம்மள்கிட்ட நம்ம மோரோவர் வந்து கராச்சிலேருந்து அவங்களோட ஹார்பர்ஸ் கம்ப்ளீட்டாக எல்லா ஏரியாலையுமே நம்ம வார்ஷிப்ஸு டெஸ்ட்ராயர்ஸ்லாம் டெப்ளாய் பண்ணிட்டோம். டெப்ளாய் பண்ணிட்டு எந்த வித மூமெண்ட்டுமே அவங்களுக்கு வந்து க்ரூட் ஆயில் மூமெண்ட்டோ இல்லை எந்த ஒரு மூமெண்ட்டுமே வந்து ஷிப் மூலியமாக வரணும். தாலிபான் சைடோடு இவங்களோட பாகிஸ்தானுக்கு வந்து நல்ல உறவு கிடையாது. ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா தரை வழியாக அவங்கள்ட்ட மும்முனை தாக்குதல் நடத்திக்கிறதுக்கான நம்ம தாக்க ஆரம்பிச்சிட்டோம்னா இதை தான் சந்தர்ப்பமாக பயன்படுத்தி கொண்டு அவர்களும் தாக்க ஆரம்பிக்கலாம் பாகிஸ்தான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு இரவு அதிகபட்சம் இரவு இல்லை விடியற் காலை இந்த சமயங்களில் தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா இல்லை இன்னைக்கு வரைக்கும் முக்கியமான விஷயம் வந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன பிரைம் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணாரோ அதை மெயின்டைன் பண்ணுறது. அது இன்னும் சொல்லவே இல்லை. ஏப்ரல் 30 வரைக்கும் எல்லா மூமெண்ட்டும் போயிடணும்னு சொல்கிறார். இதில் வயசானவங்க இருக்காங்க, விசா வாங்கிட்டு வந்து இன்னும் போஸ்ட் இன்னும் அடிக்க ஆரம்பிச்சோம். தூதரகம் மூட போடணும், அவ்வளோதான். 2 சைடுமே தூதரகம் மூட போடணும். இந்த ஃபஸ்ட்டு எந்த பில்டிங் எதுலையும் பார்க்க மாட்டாங்க, நேராக அடிப்பாங்க. அடித்து இத்தனை பில்டிங் வந்து அவங்க தாக்குதல் நடக்க ஆரம்பிச்சிட்டாவே மேக்ஸிமம் ஒரு 1 week or 10 days or மேக்ஸிமம் ஒரு 15 daysக்குள்ள அவங்க சரண்டர் ஆகிறது தான் முக்கியமான விஷயம். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் முன்னாள் விமானப்படை அதிகாரி திரு சுரேஷ் பாபு அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், சில வாரங்களுக்கு முன் பார்த்தீங்கன்னா பகல்காமில் நடந்த தாக்குதலில் இருந்து இன்றைய வரைக்கும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையே எப்போ வேணாலும் போர் சூழல் ஏற்படும் அப்படின்னு உலக நாடுகளே உற்று நோக்கிக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட இந்த சமயத்தில் இன்னைக்கு நம்ம அந்த ரா உளவு அமைப்பின் முன்னாள் தலைவராக இருந்த அலோக் ஜோஷி அவர்களை நம்ம ஆய்வுக்குழுடைய தலைமையாக போட்டிருக்காங்க. இன்னைக்கு இதுக்கப்புறமான நடவடிக்கைகள் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, ஒரு முக்கியமான ஒரு பிரதம லெவலில் வந்து நடந்தக்கூடிய 3 விதமான மீட்டிங் கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி மீட்டிங் டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கு எல்லாமே நடந்த கண்டினியூஸ் மீட்டிங்கில் வந்து இவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு வந்து மிக பொருத்தமான ஒரு நிகழ்வு இது. இவர் வந்து முக்கியமாக வந்து இது வந்து இட்ஸ் கால்டு நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசரி போர்டு அப்படி என்எஸ்ஏ கீழே பணியாற்றக்கூடிய மகவல் இருந்தாலுமே இவர் அதில் சேர்மனாக இருக்கார். இப்போ அலோக் ஜோஷி அவர்களை சேர்மனாக நியமித்திருக்கார்கள். இவர் கீழே வந்து முப்படை தலைவர்கள் ப்ளஸ் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் 2 ஐபிஎஸ் ஆஃபீஸரும் இவங்களாம் நியமித்திருக்காங்க. இது ஒரு முக்கியமான நிகழ்வு. வந்து டோட்டலாகவே இது வந்து எந்த விதமான தாக்குதல்களுக்குமே சரி, என்ன விதமான பாதுகாப்பு நடவடிக்கைகள் உள்நாட்டில் எடுக்க வேண்டியதுக்குமே சரி, எந்த விதமான எல்லா விதமான செக்யூரிட்டி, ஃபுட் செக்யூரிட்டி, வாட்டர் செக்யூரிட்டி, பிற விளைவுகள் என்னென்னலாம் இருக்குமோ அதுக்கு எல்லாத்துக்குமே நாட்டுக்காண்டிய அட்வைசரி நிச்சயமாக கவர்மெண்ட்டுக்கும் கேபினெட்டுக்கும் கொடுப்பாங்க. இதுதான் முக்கியமான இதுக்காண்டிய இதில் தான் அவர் ஹைலி எக்ஸ்பீரியன்ஸ்ட். அவர் பொறுத்த வரைக்கும் அவர் R&D சீஃப் அலோக் ஜோஷிங்கிற செக்ரட்டரி அப்படின்னு சொல்லக்கூடிய வெரி பவர்ஃபுல் போர்ட்ஃபோலியோ கேபினட் செக்ரட்டரியில் இருந்தவர், பணியாற்றியவர். அவர் முக்கியமாக எல்லா விதமான ஃபாரின் கண்ட்ரீஸ்லலாம் ஒர்க் பண்ணவர். ஸோ அவருக்கு மிகுந்த ஒரு ஹைலி எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு மேன். அவருக்கு வந்து அப்பாயின்மெண்ட் இருக்கிறது நிச்சயமாக வந்து பிரதமருக்கு பெரிய பாராட்டுகள் தான் கொடுக்கணும். ஏன்னா நல்ல ஒரு திறம்பட இதை வந்து அனுபவமிக்கவர்கள் இப்போ இருந்து ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் எல்லாம் சர்விங் பீப்புள் பணியாற்றக்கூடியவர் இருந்தாலுமே இவர் அனுபவிக்க ஆளை வந்து போட்டிருக்கிறதுங்கிறது வந்து நிச்சயமாக ஒரு மைல்கல் தான் சொல்ல முடியும். நம்மளோட அது எந்தவித தாக்குதலுக்கும் சரி பின் விளைவுகளுக்குமே அதெல்லாமே வந்து ரொம்ப அருமையாக வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய சிச்சுவேஷனை ஒரு டீம் வந்து கொடுத்துருக்காங்க.
ஓகே சார். இப்போ நம்ம அந்த பகல்காம் தாக்குதல் நடத்துலேருந்து இப்போ வரைக்கும் பார்க்குறோம், பாகிஸ்தான் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கிற மாதிரி எல்லா வகையான ஒரு முன்னெடுப்புகளையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட நிறைய இடங்கள்ல, அதாவது விமானப்படையாக இருக்கட்டும், கப்பல் படை எல்லாமே வந்து ஒரு பயிற்சியில் ஈடுபட்டுக்கிட்டே இருக்காங்க. அடுத்தடுத்து போர் பயிற்சியில் ஈடுபட காரணம் என்ன? அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சோ இந்தியா நம்மளை கண்டிப்பாக தக்க பதிலடி கொடுப்பாங்கன்ற ஒரு எண்ணத்தினால தான் அந்த மாதிரி தொடர் பயிற்சியில் ஈடுபடுறாங்களோ? ஏன்னா நிச்சயமாக வந்து அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு முதல் ரொம்ப தெளிவாகவும் கிளியராகவும் நம்ம சொல்லியிருந்தப்போ வந்து அவங்க வந்து எதையுமே மறுத்தே பேசலை. முதல்ல வந்து டெப்டி பிரைம் மினிஸ்டர் வந்து நாங்கள் வந்து எப்பொழுதும் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்காண்டி இது மாதிரியெல்லாம் நடவடிக்கைலாம் எடுக்கிறோம் அப்படின்னாங்க. அப்புறமேல் வந்து ஆசிம் முனீர் வந்து அவர் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் வந்து பேசினதுக்கு விஷயங்களுக்கு பின் விளைவுகளாக ரொம்ப மோசமாக இருக்குங்கிறதுக்கு அவங்க நிச்சயமாக பண்ணிவிடும். அண்ட் மோரோவர் உடனே வந்து அவங்க வந்து பார்டருக்கு போஸ்ட்ஸ்க்கு இமிடியேட்டாக இப்போ அவங்களோட ட்ரூப்ஸை மூவ் பண்ணிட்டாங்க. பிஓகே பார்டர்ஸ்க்குமே சரி, பஞ்சாபோட பார்டர்ஸ்க்குமே எல்லாமே. நம்ம இமிடியேட்டாக எதுவுமே பண்ணல. நம்ம இன்னும் மொபைலைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் சிவிலியன் கேஷுவாலிட்டிஸ் எதுவுமே நடக்காமல் இருக்கிறதுக்காண்டியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். அது ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் நம்ம வந்து இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும். ட்ரூப்ஸ் மூமெண்ட்டு அது எல்லாமே வந்து இம்மிடியேட்டாக நம்மளால் எந்த டைம்லேருந்து வந்து கன்னியாகுமரிலேருந்து காஷ்மீர் கூட வந்து வித்தின் 8 hours 9 hours கூட நம்மளால் ஷிப்மெண்ட் பண்ண முடியும். அந்த அளவுக்கு நம்ம திறம்பட நம்மள்கிட்ட அவ்வளோ ஏர்க்ராஃப்ட்லேருந்து எல்லா ஃபெசிலிட்டிஸுமே நம்மள்கிட்ட இருக்குது. இதில் வந்து மேடம் அவங்கள பொறுத்தவரைக்கும் சின்ன கண்ட்ரி மொபைலைசேஷன் பண்ணுறதுங்கிறது வந்து ட்ரூப் மூவ்மெண்ட்டுக்கும் அவ்வளோ ஏர்க்ராஃப்ட்ஸ் எல்லாம் கிடையாது. அண்ட் மோரோவர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பார்த்திங்கன்னா அவங்க வந்து நம்ம தாக்குதல் நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னும் போது அவர் எவ்வளோ நாள் தாக்கு பிடிப்போம் அப்படிங்கிறது முக்கியமாக இருக்குது. ஏன்னா முக்கியமாக அவங்கள்ட்ட வந்து மெயினாக ஒரு வாரை வந்து டிசைட் பண்ணுறது ஒரு கன்வென்ஷனல் வார், ஒரு இது போர் நடவடிக்கைகள் ப்ரிப்பரேஷன் தவிர்த்து இல்லாமல் ஆரம்பிச்சிட்டாங்க. தாக்குதல்கள் ஆரம்பித்து விட்டோம் அப்படின்னா எல்லா மும்முனை தாக்குதல்கள் எதுவும் ஆரம்பிச்சிட்டோம்னாவே மெயினாக வந்து ஃபியூவல் சப்ளை, மெயினாக அவங்களோட ஃபியூவல் சப்ளை எவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்குது அண்ட் இவங்களோட மிலிட்ரி யூசேஜ் தந்து எவ்வளோ டொமஸ்டிக் யூசேஜ் இருக்குது அப்படிங்கிறலாம் மெயின் கால்குலேஷன். நம்ம மோரோவர் வந்து கராச்சிலேருந்து அவங்களோட ஹார்பர்ஸ் கம்ப்ளீட்டாக எல்லா ஏரியாலையுமே நம்ம வார்ஷிப்ஸு டெஸ்ட்ராயர்ஸ்லாம் டெப்ளாய் பண்ணிட்டு எந்த வித மூமெண்ட்டுமே அவங்களுக்கு வந்து க்ரூட் ஆயில் மூமெண்ட்டோ இல்லை எந்த ஒரு மூமெண்ட்டுமே வந்து ஷிப் மூலியமாக வரணும். அந்த சைடு பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஆப்கானிஸ்தானில் வந்து ஈரானில் வந்து எந்த மூமெண்ட்டு பைப்லைன்ஸில் வர மூமெண்ட்லாம் கூட எப்படி வேணாலும் வந்து அதை பம்பார்ட் பண்ண முடியும், எது வேணாலும் பண்ண முடியும். அந்த மாதிரி ஆல்ரெடி பிஎல்ஏலேருந்து அவங்கள்ட்ட எக்கச்சக்கமான ப்ராப்ளம் இருக்குது. பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மிலேருந்து தாலிபான் சைடோடு இவங்களோட பாகிஸ்தானுக்கு வந்து நல்ல உறவு கிடையாது, ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா தரை வழியாக அவங்கள்ட்ட மும்முனை தாக்குதல் நடத்திக்கிறதுக்கான நம்ம தாக்க ஆரம்பிச்சிட்டோம்னா இதை தான் சந்தர்ப்பமாக பயன்படுத்தி கொண்டு அவர்களும் தாக்க ஆரம்பிக்கலாம் பாகிஸ்தான். இது வந்து ஒரு மோசமான விளைவுக பாகிஸ்தானுக்கு கொண்டு. அதனால் வந்து அவங்க தாக்குதல் நடக்க ஆரம்பிச்சிட்டாவே மேக்ஸிமம் ஒரு 1 week or 10 days ஆர் மேக்ஸிமம் 15 daysக்குள்ளே அவங்க சரண்டர் ஆகிறது தான் முக்கியமான விஷயம். இல்லை அதிகபட்சம் 5 daysல அவங்க இந்த ஃபியூவல் சொன்னீங்கல்ல, இந்த டீசல் பெட்ரோல்ன்றது மிகப்பெரிய ஒரு அவங்களுக்கு ஒரு பின்னடைவு ஏற்படுத்தும். அதிகபட்சம் 5 நாள் தாக்கு பிடிப்பாங்க. இதில் 5 நாளில் மேக்ஸிமம் 1 வாரம் கூட டைப்படுத்தலாம். ஈரான்லேருந்து வேறு விதத்தில் ஏதாவது கொண்டு வந்து ஏதாவது இது பண்ணணும்னு பார்க்கலாமே. ஃபஸ்ட்டு வந்து இதெல்லாம் ஆரம்பிக்கும் போது டொமஸ்டிக் பர்பஸ் வந்து ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க, இமிடியேட்டாக வந்து எல்லா பெட்ரோல் பங்க்ஸ் எல்லாம் சிவிலில் நடக்கிறது மூடிடுவாங்க. ஒன்லி வந்து மிலிட்ரி சப்ளைக்கு தான் ஆகும். ஸோ டொமஸ்டிக் சப்ளை ஸ்டாப் பண்ணிட்டாகவே உங்களுக்கு விலைவாசி எக்கச்சக்கமாக ஏறிடும். இப்போ இன்றைக்கி ரேட்டுக்கே வந்து 1 கிலோ அரிசி 350 ரூபா விற்குது, 350 ரூபா. 1 கிலோ சுகர் கிட்டத்தட்ட 500 ரூபா ஆயிடுச்சு. 1 கிலோ சிக்கன் வந்து 800 to 1000 rupees ஆயிடுச்சான் இன்றைக்கி நிலைமை இருப்படி பார்த்திங்கன்னா. ஸோ அவங்க விலைவாசி இப்போ இதாகும். அண்ட் மோரோவர் ஒரு 10 நாள் ஒரு வாரம் தாக்குதலுக்கு அப்புறமேல வந்து எங்கேயுமே கடைகள் எதுவுமே இருக்காது, எல்லாம் சூறையாடப்படும். அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கும். ஏற்கனவே வந்து மோர் தென் 1600 பேருக்கு மேலே மிலிட்ரி பர்சனல், லோக்கல் பர்சனல் ராஜினாமா கொடுத்துருங்க. ஏன்னா பிஎல்ஏ பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மியோட அவங்களோட சண்டை போட முடியாது, நிறைய பேர் தப்பிச்சு வந்துட்டாங்க. அந்த யூனிட் போஸ்ட் பண்ண இடத்துல இல்லை இருந்துமே அவங்க பண்ணிவிட்டு வந்து எல்லாருமே ரெசிக்னேஷன் கொடுத்தாங்க. மோர் தென் 200-300 பேருக்கு மேலே ஆஃபீஸர்ஸ் கொடுத்துருக்காங்க. இவங்களெல்லாம் ஒன்றிணையணும், நீங்கள்லாம் வந்து போருக்கு வரணும், திருப்பி உங்கள் பதவி ஏற்றுக்கிட்டு எல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஒரு மேஜர் ஜெனரல், பாகிஸ்தான் மேஜர் ஜெனரல் லெட்டர் எழுதியிருக்கிறதெல்லாம் சர்க்குலேட் பண்ணிகிட்டு இருக்காங்க கம்ப்ளீட்டாகவே.
இது வந்து ஒரு மிகப்பெரிய பின்னடைவு தான் எல்லா விதத்துலையுமே பாகிஸ்தான். நீங்கள் சொல்கிறபடி ஃபியூவல் கன்சப்ஷனில் இந்த மாதிரி ஒரு பக்கம் அவங்களுக்கு பின்னடைவுனா, இன்னொரு பக்கம் இன்னைக்கு பார்க்குறது செனாப் நதி, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய நதியை வந்து சேட்டலைட் வந்து ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறாங்க, அப்படியே வறண்டு காணப்படுது. சிந்து நதியை ஜஸ்ட் ஒரு டோர் க்ளோஸ் பண்ணதுக்கு இந்த நிலைமை அப்படின்ற மாதிரிலாம் சமூக வலைதளத்தில் பேசுகிறாங்க. ஸோ இப்படி சிந்து நதியை நம்ம நிப்பாட்டுறோம் அப்படின்னா இது 80% அங்கே பாகிஸ்தானுக்கு இதை வச்சு தான் அவங்களுடைய வாழ்வாதாரமே இருக்குன்னு சொல்கிறாங்க. வாழ்வாதாரம் ஃபுட் செக்யூரிட்டி. இது கட் பண்ணுறது மிகப்பெரிய, இதை விட பெரிய பின்னடைவாக இருக்காது அது அவங்களுக்கு? பின்னடைவு, மிகப்பெரிய பின்னடைவு. இது வந்து நான் சொல்கிறது வந்து உடனடியான பின்னடைவு. இதெல்லாமே நடக்குது. ஃபியூவல் சப்ளைனால என்னென்னலாம் நடக்கணும்ட்டு. இப்போ அக்ரிகல்ச்சர் நடக்கிறது ஸ்டாப் ஆகிடும். அவங்கள ஃபுட் செக்யூரிட்டி அடுத்த விஷயம், அவங்கள ஏற்கனவே சேவ் பண்ண வச்சுருக்கிறது எல்லாமே அவங்க எல்லாம் ஹை காஸ்ட்டில் விற்றுட்டு அடுத்த நிமிஷம் இன்னும் பண்ண முடியாது. ஏற்கனவே மிலிட்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஃப்ரெண்டில் பார்த்திங்கன்னாவே அவங்கள்ட்ட உள்ள எந்த ஒரு ஸ்பேர்ஸுமே கிடையாது. இது பெரிய பின்னடைவு. என்னான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயங்கள் ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக 3 சர்வீசஸ்மே பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் தான் இன்வால்மெண்ட் எல்லாமே. உங்களுக்கு ஏர்க்ராஃப்ட் மூவ்மெண்ட்டாக இருந்தாலும் கன்ஸு, ஹவிட்சர்ஸு, டேங்க்ஸு எல்லாத்துக்குமே அதுக்கு போதுமான ஸ்பேர் பார்ட்ஸ். இப்போ ஒரு விஷயங்கள் நடக்கணும்னா டெய்லி ரொட்டீன். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து நிறைய ஃப்ளையிங் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்கன்னு, ஒரு ஃப்ளைட்டு 2 வாட்டி பறந்து போனாவே அதுக்கு உண்டான சர்வீஸ் பண்ணி ஆகணும். 10 hours சர்வீஸிங், 25 hours சர்வீஸிங் பண்ணி ஆகணும். இதெல்லாம் முக்கியமான. இதுக்கு உண்டான ஸ்பேர்ஸ் எல்லாம் மாற்றியாக வேண்டும். அதோட ஆயில் கன்செப்ஷன் இருக்குது, அதுக்கு ஏடிஎஃப் போட வேண்டியது இருக்குது. இதெல்லாம் முக்கியமான நிகழ்வு. அதெல்லாமே அந்த ஸ்பேர்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட்டே அவங்கள்ட்டலாம் இருக்கா, அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணாங்களான்னு தெரியல. எல்லாமே சைனீஸ் மட்டும்தான், சைனீஸ் ஏர்க்ராஃப்ட் மட்டும் ஜேஎஃப் மட்டும்தான் வச்சுருக்காங்க. அதுக்கு மேலே மேக்ஸிமம் ஸ்பேர்ஸ் சப்ளை பண்ணிக்கலாமே. மற்ற இதுக்கெல்லாமே வந்து ஸ்பேர்ஸ் மூவ்மெண்ட் கண்டினியூஸ் ஆப்ரேஷன் வந்து அவங்களால பண்ண முடியாது. இப்போ ரொம்ப சுச்சுவேஷனில் இருக்கும்போது கண்டினியூஸ், நீங்கள் சொல்கிற மாதிரி கண்டினியூஸ் சார்ட்டிஸ் அப்படிம்பாங்க. ஒரு நாளைக்கு வந்து 20 ஷார்ட்டின் 30 ஷார்ட்டின் ஃப்ளை வரலாம் ஆரம்பிக்கும் போது. அப்போ இருக்கும்போது மெயின்டெனன்ஸுங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க் ஆகும் அவங்கள்ட்ட. சார் இல்லை சார், நம்ம பேசும்போது இவ்வளோ பின்னடைவுகளை பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அங்கே பாகிஸ்தான் செனட்டர் பல்வாசா முகமது கான் சொல்கிறாங்க, நாங்கள் இந்தியாவை கைப்பற்றி அங்கே அயோத்தி இருக்கிற இடத்துல பாபர் மசூதி கட்டுவோம், நாங்கள் ஒன்றும் வளையல் போட்டுக்கிட்டு இல்லைன்னு. இந்த மாதிரியான பேச்சு அவங்க எப்படி பயத்தினால பேசுகிறாங்களா, இல்லை அந்த அளவுக்கு அவங்க கிட்ட கெப்பாசிட்டி இருக்கா? இது எல்லாம் வேடிக்கையாக இருக்கு. மக்களுக்கு பொறுத்த வரைக்கும் வாய்ச்சவடால் அப்படிங்கிற மாதிரி தான், அந்த மாதிரி தான் ஒரு தெரியும் போது பார்லிமெண்ட்டில் எல்லாருமே அவங்கவுங்க பேசிக்கிட்டு அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு பேர் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான். எப்படி அங்கே டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ் பண்ணிச்சோ நாங்கள் போய் யார் முதல்ல அடித்து பேர் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி தான் அவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்களே ஒழிய எந்த விதமான ஒரு கன்வென்ஷனல் வார் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிடுச்சுனாவே ஏற்கனவே அவரோட அசீம் முனீரை வந்து அவர் ஒய்ஃபு ஃபேமிலி எல்லாமே ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு ஃப்ளீ ஆகிட்டாங்க அப்படிங்கிறாங்க. நிறைய பேரோட ஃபேமிலிஸ் எல்லாமே கொண்டு போயிட்டாங்க, யூகேக்கு யூஎஸ்க்கெலாம் போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த சிச்சுவேஷனில் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டு வார் வந்து நம்மளது ஆரம்பிச்சிடுச்சுன்னா ரொம்ப மோசமான பின்னடைவு தான். வந்து பார்லிமெண்ட்லாம் க்ளோஸ் ஆகிடுவாங்க, யாருக்கு சிவிலியன்ஸ் எங்கே இருப்பாங்கன்னே தெரியாது அவங்க எல்லாமே. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். ஏன்னா அவங்கெல்லாம் டெய்லி பேசலாமே, எல்லாமே பண்ணலாமே. டெய்லி டே டு டே ஆக்டிவிட்டீஸ் நம்ம பாம்பு ஷெல்லிங் அது மாதிரி பார்டர்ஸ் நடக்குது. ஆனால் முக்கியமாக ஏவுகணை தாக்குதல், போர்க்கப்பல்கள் மூலியமாகவோ விமானப்படை தாக்குதல்லாம் ஆரம்பித்ததுக்கப்புறம் சிச்சுவேஷன் என்டையராக மாறிடும். இதை நீங்கள் கண்கூட பார்ப்பீங்க. இந்த தாக்குதல் இன்னும் 24 hours to 40 hours நடக்கலாம் அப்படின்னு இன்றைக்கி பிரைம் மினிஸ்டர் மீட்டிங்லேயும் அந்த அட்வைசரி போர்டு கமிட்டியில் வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து இது பண்ணியிருப்பாங்க. இல்லை, அதுக்கான மறைமுக செய்தி தான் முப்படைகளுக்குமே நீங்கள் எப்போனாலும் அட்டாக் பண்ணலாம்னு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துட்டார் பிரைம் மினிஸ்டர். வந்து ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்தார். ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்தா இப்போ வந்து முன்னாடி மாதிரி வந்து இது பண்ணால் அது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி, இந்த இடத்துல தான் போகணும், இந்த இடத்துல தாக்குதல் நடத்தணும் அப்படிங்கிறதுலாம் இல்லாமல் நம்மள்கிட்ட வந்து எல்லா விதமான கிட்டத்தட்ட நம்மள்கிட்ட ஒரு 15-20 விதமான சேட்டலைட்ஸ் வச்சுருக்கோம். ஈவன் பங்கர்ஸ்லேருந்து கிரவுண்ட் லெவலில் லோ லெவலில் பார்க்குறது லெவலுக்கு வந்து எங்கெங்கெல்லாம் ஹைட் அவுட் பங்கர்ஸ் வச்சுருக்காங்க அதெல்லாம் கூட பார்த்துட்டு ஆன்டி பங்கர் மிசைல்ஸ்லாம் கூட நம்ம வச்சுருக்கோம். அதனால் எந்த விதமான பங்கர்ஸையும் கூட தகர்க்கிற அளவுக்கு நம்ம ஹைலி எக்யூப்டாக இருக்கும். சார், இந்த சூழ்நிலையில் தான் முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப் தன்னுடைய சகோதரருமான இப்போ தற்போதைய பாகிஸ்தான் பிரதமரான ஷெஹபாஸ் ஷெரீஃபுக்கு சொல்கிறாரு, எந்த நேரத்திலும் இந்தியாவுக்கு ஆக்ரோஷமான முடிவு எடுக்காதீங்க. அப்படி சொல்ல காரணம் என்ன? இவர் இதுக்கு முன்னாடி வாங்கின அடி ஞாபகத்தில் இருக்கும் அவருக்கு? இல்லை, அவர் வந்து முக்கியமாக நிகழ்வு வந்து என்றைக்குமே வந்து இப்போ நீங்கள் ஜியா உல்லக் டைம்லேருந்து நிறைய விஷயம், ஜியா உல்லக்லேருந்து
பூட்டோ பெனாசிர் பூட்டோட ஃபாதர் டைம்லேருந்து ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா இவர் நவாஸ் ஷெரீஃபுங்கிறது ஒரு மிதமான கரெக்டான தலைவர். இவர் ஜெனரல் முஷரஃப் டைமில் தான் நம்ம 19 கார்கில் வார் பார்த்தோம். அதுக்கு ஒரு ஜஸ்ட் 1 மந்த் பேக்கு தான் வந்து வாஜ்பாய் அவர்கள் ஆக்ரா சம்மிட்டில் பஸ்ஸுலேயே அவர் போனார். அவ்வளோ வயசான காலத்துலேயுமே ஆக்ராலேருந்து பஸ்ஸுக்கு வந்து இது பண்ணி பஸ்லேயே போய் வாகா பார்டர் மூலியமாக ஒரு நல்ல இது நடத்தணும், சுமூகமான உறவை மேம்படுத்தணும் அப்படின்லாம் பயிற்சிகள்லாம் பண்ணார். ஆனால் வித்தின் 1 மந்த்தே நவாஸ் ஷெரீஃப் வந்து ஒரு மூர்க்கத்தனமாக ஒரு முட்டாள்தனமாக வந்து கார்கிலை வந்து பிடிச்சி ஒரு மோசமான ஒரு இது காமிச்சார். ஆனால் நவாஸ் ஷெரீஃபுங்கிறது எப்பொழுதுமே வந்து இந்தியாவோட எந்த டைம்லேயுமே வந்து ஒரு இணக்கமான உறவை மேம்படுத்தணும், நிலைப்படுத்தி இருந்தால் தான் பாகிஸ்தான் டெவலப் ஆகுங்கிறத நம்பிக்கையில் அவர் இருந்தார், எப்பொழுதுமே இருந்தவர். இதனால் எந்த மாற்று கிடைக்கும். அவர் அதனால் வந்து உண்மையாக எந்த ஒரு இந்த போருக்கு இது நடவடிக்கையோ எதுவுமே பண்ண வேணாம். பிகாஸ் எப்பொழுதுமே அவங்களுக்கு எல்லாருமே நல்ல அவங்க லீடர்ஸ்க்கு எல்லாமே தெரியும். அந்த லைக் ஆர்மி சீஃப் இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கண்ட்ரியை வந்து ஏதாவது முட்டாள்தனமாக நடத்தி காமிக்கிறதுல வந்து அண்டு டாப்புல் பண்ணுறதுலேயும் அவங்க கெட்டிக்காரவங்க இந்த கண்ட்ரியில் நடந்திருக்குங்கிறது நிறைய உதாரணங்கள் இருக்காங்க. நிறைய உதாரணங்கள்னா ஜியா உல்லக் பூட்டோ வந்து பண்ணிட்டு ஜியா உல்லக் இடத்துலேருந்து ஆரம்பிச்சு அப்புறம் ஜெனரல் முஷரஃப் எப்படி ஆகிட்டு அப்புறம் அவரே வந்து பிரைம் மினிஸ்டர் ஆனதுலேருந்து எல்லாமே இருக்குது. பழைய இதாக இருக்காருங்க. இந்த மாதிரிலாம் பூட்டோவை கொன்னதுலேருந்து ஆரம்பித்து அவங்களோட பெனாசிர் பூட்டோ கொன்னதுலேருந்து எல்லாமே ஐஎஸ்ஓட இதெல்லாமே நடந்தது அப்படின்னு நிச்சயமாக தெரியும் அவங்களுக்குலாம், நவாஸ் ஷெரீஃப்க்கு எல்லாமே. இவன் முக்கியமான தலைவர் இம்ரான்கானே உள்ளார் இருக்கார் அவர் அதனால் வந்து ஒரு கரெக்டான நடவடிக்கை எடுக்க முடியாமல் ஒரு பொலிட்டிக்கல் ஒரு அட்வைசரி கொடுக்க முடியாமல் சிச்சுவேஷன்லாம் மாட்டிகிட்டு இருக்காங்க. சார் எனக்கு என்ன கேள்வினா, இங்கே இந்தியாவிலேயே நிறைய பேர் சொல்கிற கருத்து, ஏன் போருன்றீங்க, அதாவது பேச்சுவார்த்தை நடத்தலாம்ல, அவங்களும் மக்கள் தானே, அந்த மக்களை பார்க்க வேண்டாமா, பாவப்பட்ட மக்கள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு இங்கே சில பேர் அந்த கேள்விகள் கேட்குறாங்க. என்னுடைய கேள்வி என்னன்னா, அங்கே பாகிஸ்தானில் இருக்க எத்தனை பேர் இங்கே நடந்தது தவறு, இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, தீவிரவாதிக்கு எதிராக பாகிஸ்தான் அரசு நிற்கணும்னு எத்தனை மக்கள் பாகிஸ்தானில் குரல் கொடுத்தாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, முதல்ல இதை வந்து நம்ம வந்து தீவிரவாதம்னே சொல்லக்கூடாது. இது முக்கியமான இது பயங்கரவாதம். இந்த தீவிரவாதம்ங்கிறது எந்த ஒரு இயக்கம் அவங்கள வந்து சார்ந்த இவங்களோட நீங்கள் தீவிரமாக நம்ம கண்ட்ரி நம்ம தீவிரமாக லவ் பண்ணுறோன்னா தீவிரவாதம் தான் அதை அர்த்தம். ஓகே. பட் ஆனால் இது வந்து பயங்கரவாத நிகழ்ச்சி. 1980 நடந்திருக்கு. ஸோ காங்கிரஸ் பீரியடில் கிட்டத்தட்ட 85 வாட்டி நடந்திருக்கு. 85 இன்சிடென்ட் நடந்திருக்கு. இன்னைக்கு நேற்று வந்து முந்தானத்து வந்து அந்த இங்கே இருக்கிற ஒரு காங்கிரஸ் எம்பியோ யாரோ ஒரு முக்கியமான ஆளோ ஒரு பிரைம் மினிஸ்டரோட படம் எடுத்து மோடி அவர்களை படம் போட்டு கேப் அப்படின்னு போட்டிருக்காங்க. கேப்னா காணவில்லை அப்படின்னு பெரிய கார்ட்டூன் போட்டு நேற்று ஃபுல்லாக எல்லாமே எக்ஸ்தலத்தில் போயிருந்தது. இது ரொம்ப மோசமான பின் விளைவுகளை வந்து முட்டாள்தனமாக இருக்குது. அவர் வந்து ராகுல் காந்தி போய் ஸ்ரீநகர் பாட்டு வந்தாருங்கிறது நிச்சயமாக அவர் எதிர்கட்சி தலைவராக போய் தான் ஆகணும். இப்போ இங்கே பிரைம் மினிஸ்டர் போகவே இல்லைன்னா பிரைம் மினிஸ்டருக்கு 1000 வேலை இருக்கும். இங்கே எல்லா டிஃபென்ஸ் மினிஸ்டரோட எல்லா சீஃபு மற்ற ஏற்பாடுகள்லாம் பண்ணி ஆகணும். இன்றைக்கி கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி மீட்டிங் நடக்கு, அப்புறம் எல்லா கவுன்சிலர் மீட்டிங், எல்லாரோட மினிஸ்டர்ஸோட என்னென்ன இதெல்லாமே இருக்கும், ஃபீட்பேக் அதெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய நிலைமையில் அவர் டெல்லியில் இருந்தே ஆகணும். அவர் இன்க்ளூடிங் அவர் எல்லாமே ரெசிடென்ஸ்லேயே எல்லோரும் கூப்பிட்டு மீட் பண்ணியிருக்காங்க. அவரோட அர்ஜென்சிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக இருக்குது. இல்லை கேப்னு காணவில்லைன்னு போட்டு போஸ்ட் பண்ணுறதெல்லாம் வந்து இது வந்து ஒரு இந்த நேரத்தில் அரசியல் தேவையா அப்படிங்கிறது வந்து ஒரு கீழ்த்தரமாகவும் ஒரு முட்டாள்தனமாக விஷயமா இல்லை. எனக்கு என்ன கேள்வி, அந்த நாட்டு மக்கள் இப்போ வரைக்கும் ஏன் எதிரான குரலை கொடுக்கலாம் தான் எனக்கு கேள்வி. இப்போ இதே ஒரு சம்பவம் நம்ம இந்தியா வச்சிருந்தவங்க அங்கே பண்ணியிருந்தாங்கன்னா இந்நேரம் இந்தியாவில் இப்படி இது தவறு செஞ்சிருக்க கூடாதுன்னு பல மக்கள் கொது தெரிஞ்சிருப்பாங்க. அங்கே இப்போ வரைக்கும் பாகிஸ்தானில் ஒருத்தர் கூட சொல்லலை இது தவறுன்னு ஏன் சொல்ல மாட்டாங்க யாருமே? இல்லை, அவர் ஒன் பிரதரே வந்து ஆக்ரோஷமாக நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு அவர் யாரும் இன்னும் இன்டர்வியூ எடுக்கவே இல்லையே. நவாஸ் ஷெரீஃபை யாரும் இன்டர்வியூ எடுத்து போட்டதை பப்ளிஷ் பண்ணலையே. அவருடைய கருத்தை யாரும் கேட்டு பப்ளிஷ் பண்ணலையே. இம்ரான்கானை வந்து உள்ளா வச்சுக்கீங்களா, இம்ரான்கான கருத்து கேட்டிருக்கணும்ல, ஏன் கேட்கவே இல்லை? அவங்களோட அப்போசிஷன் லீடர்ஸு இவர் இல்லாமல் அவங்களோட அப்போசிஷன் லீடர்ஸை கேட்டிருக்கலாம். ஓகே, இது நிச்சயம் கேட்டு அவர் பப்ளிஷ் பண்ண வேண்டிய நிலைமை தான் அவங்களுக்கு. இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு டீம் ஒரு ஐடியாலஜிக்கெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃபுமே இந்தியாவுக்கு எதிர் நிலைப்பாட்டை கொண்டு ஒருத்துமித்த கருத்துல கொண்ட ஆளுங்களை மட்டும்தான் அவங்க இன்டர்வியூ பண்ணி அதை ப்ராட்காஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து அவங்க உண்மையான நிலைமைக்கோ உண்மையான அங்கே எத்தனையோ பேர் இந்தியர்கள்
வாழ்கிறாங்க. அவங்கள்ட்டையும் இன்டர்வியூ எடுக்கவே இல்லையே. இன்டர்வியூ எடுத்து யார்ட்டையும் பிராஸ்ட் பண்ணவே இல்லையே. எத்தனையோ பேர் சர்தார்ஜிஸ் பஞ்சாபிஸ் இருக்காங்க அங்கே. அவங்கள்ட்டையுமே இன்டர்வியூ எடுத்து இந்த மாதிரி நடந்து வந்தால் என்ன நிலைமை, நீங்கள் அது விரும்புகிறீங்களான்னு யாருமே கேட்கவே இல்லையே. ஓகே சார். இல்லை இதுதான் சிச்சுவேஷன். உங்களுடைய இடத்துல, அதாவது பயங்கரவாதி சுட்டுக் கொல்லப்பட்ட இடத்துல இருந்த நபர் பாகிஸ்தான் கமாண்டோ படையில் இருந்ததா ஒரு செய்தி இப்போ இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கு. அவருடைய இந்த பின்புலம் என்னவாக இருக்குது? பாகிஸ்தான் ஆர்மியே அனுப்பினதாகத்தான் பார்க்கப்படுது இப்போது வரை. என்ன காரணம் அது? இல்லை, எல்லா இது மேக்சிமம் ஆஃப் நடந்தக்கூடிய முதல்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜெய்ஷ்ரீ முகமதுலேருந்து ஆரம்பித்து யாசின் மலிக் அப்படின்னு ஒருத்தர் வந்திருந்தார். JKLFன்னு இருந்தார், இங்கே தான் இருந்தார், POKல. அவர் 1990 வந்து ஒரு பெரிய அட்டாக் நடந்தது, ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷனில் அட்டாக் 19. அவர் இப்போ தான் வந்து அவருக்கு தூக்கு தண்டனையே கொடுத்தோம். அவர் போன வாட்டி மன்மோகன் சிங்கோட இருந்திருந்தார், பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங்கோட இருந்திருந்தார். இதே கண்டிஷன் வந்து இப்போ இது நீங்கள் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நம்ம எவிடன்ஸ் கொடுக்குறோம் வித் ஐடி கார்டு. அவங்க சுட்டதுக்கப்புறம் அவங்களோட எந்தெந்த ஆப்ரேட்டிவ் எல்லாம் ஐடி கார்டு எல்லாமே கொடுத்தும் யார் மூலியமாக அவங்க வராங்க அப்படிங்கிற எல்லா தகவலையுமே அவங்களுடைய முக்கியமான வெளியுறவுத்துறைக்கு எல்லாருக்குமே கொடுத்துருக்கோம். அந்த ஆர்மி லெவல்லையும் எல்லாருக்குமே அந்த டிரான்சாக்ஷன் கொடுக்குறாங்கல்ல, எந்த மாதிரியே நம்ம எவிடன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத இன்டர்நேஷ்னல் நம்மள ஆல்ரெடி 65 கண்ட்ரிஸ்க்கு ப்ரீஃபிங் கொடுத்துருக்கோம். அதெல்லாம் ரொம்ப தெளிவாக நம்ம கொடுக்குறோம். எந்தெந்த நடவடிக்கை யார் யாரால் எப்பப்பெல்லாம் நடவடிக்கை எடுக்கப்பட்டது, என்னென்ன வந்து ஏன் அந்த பயங்கரவாதிகளில் வந்து காரணக்கர்த்தாக இருந்திருக்காங்க, நம்ம மெட்டீரியல் எவிடன்ஸ் கொடுக்குறோம் எல்லாமே. இது அவங்க ஏற்றுக்கிட்டு அது என்ன பண்ணிக்கணும், இப்போ இது வரைக்கும் உடனே நாங்கள் இந்த அவங்களெல்லாம் பிடிச்சிடுறோம் இத்தனை வந்து இது ஒசாமா பின் லேடன் வந்து யூஎஸ்க்கு பிடிச்சி கொடுத்த மாதிரியே எத்தனை பேர் மிலிட்டன்ட் குரூப்ஸ் இருக்காங்களோ எல்லாரையுமே உடனே நீங்கள் காட்சி கொடுத்துட்டு பண்ணிக்க வேண்டியதுனே. அது பண்ணாமல் விடுறதுனால தான் இவ்வளோ பிரச்சனைகள் வருது. ஒரு நாடு ஃபேஸ் பண்ணுறது அவங்களோட பயங்கரவாதிகள் எல்லாருமே இமிடியேட்டாக சரண்டர் பண்ணி ஹேண்ட் ஓவர் டு இந்தியா, நீங்கள் ஹேங் பண்ணுங்க, ஏதாவது ஒரு பண்ணினா தானே வந்து இது நடக்க முடியும், சொல்யூஷன்னு. இதனால வந்து உங்களோட நாட்டு மக்கள் 22 கோடி பேரும் பாதிக்கப்படுறாங்க. ஒரு நாளைக்கு வார்னு வரும்போது, இவ்வளோ ஒரு முக்கியமான சிச்சுவேஷன் வரும்போது பாதிக்கப்படுறது உங்களோட நாட்டோட பிரஜைகள். இதை வந்து கருத்தில் எடுத்துக்காம நடத்திட்டு இருக்கிறது வந்து இந்த நாடு வந்து அவர் ஜெய்சங்கர் சார் சொல்கிற மாதிரி இது வந்து எல்லா இண்டஸ்ட்ரியை விட இது முக்கியமான இண்டஸ்ட்ரி பாகிஸ்தானில் இருக்குது, தட் இஸ் டெரரிசம் இண்டஸ்ட்ரி அப்படின்னாரு. இது ரொம்ப இல்லை சார், நேற்று மாலையிலேருந்து இந்த கருத்து வந்துக்கிட்டு இருக்கு. 24 மணி நேரம் 32 மணி நேரங்களில் தாக்குதல் நடத்த வாய்ப்பு இருக்குன்னு நம்ம இல்லை பாகிஸ்தானே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு இரவு, அதிகபட்சம் இரவு இல்லை விடியற் காலை இந்த சமயங்களில் தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா, இல்லை இன்னைக்கு வரைக்கும் முக்கியமான விஷயம் வந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன பிரைம் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணாரோ அதை மெயின்டைன் பண்ணுறாரு. அது இன்னொருக்கு சொல்லவே இல்லை. ஏப்ரல் 30 வரைக்கும் எல்லா மூமெண்ட்டும் போயிடணும்னு சொல்கிறார். இதில் வயசானவங்க இருக்காங்க, விசா வாங்கிட்டு வந்தவங்க. ஓகே, விசா வாங்கிட்டு இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க கூட இருக்காங்க. ஆமாம், அவங்க நோயாளிகள் இருக்காங்க. அவங்களோட அப்டேட்டு எல்லா ஹாஸ்பிட்டல்லேருந்து கூட போயிருக்கும். எத்தனை பேர் போயிருக்காங்க, இன்னும் போகாமல் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன அடுத்த நடவடிக்கை படக்கும் கொண்டு நேரம் PMOவில் ரிப்போர்ட் இருக்கும். எல்லாமே இருக்கும், எல்லாமே இருக்க சான்ஸே இல்லை. ஏப்ரல் 30 தான் அதுதான் அவருக்கு சொல்லியிருந்தது. ஏப்ரல் 30 தான் சொல்லியிருந்தார். சைட்லேருந்துமே டிப்ளமேட்டிக் ஸ்டாஃப் இங்கே வந்துடணும், இங்கேருந்து எல்லாருமே கிளியர் பண்ணிடணும் அப்படின்ட்டு. இன்னும் மோஸ்ட் இன்னும் அடிக்க ஆரம்பிச்சிடும், தூதரகம் மூடப்படும். அவ்வளோதான், 2 சைடுமே தூதரகம் மூடப்படும், எல்லா ஸ்டாஃபுமே வெளில போயிடுவாங்க கம்ப்ளீட்டாகவே. இந்த பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அட்மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் வந்து கேஷுவாலிட்டி எந்த விஷயத்துலையுமே ஆகக்கூடாதுங்கிறத ரொம்ப கருத்தில் கொண்டு தான் பண்ணுவோம். அவரை பொறுத்த வரைக்கும் இல்லை, யாரை பொறுத்த வரைக்குமே ஃபஸ்ட்டு ஜெனீவா கன்வென்ஷன் படியோ எந்த ஒரு நடக்குமே ஃபஸ்ட்டு எந்த தாக்குதலுமே வந்து மிலிட்ரியோ அதை சார்ந்த இடங்கள், பங்கர்ஸ், பயங்கரவாதிகள் அந்த இடத்துல அவங்களோட ட்ரைனிங் கேம்ப்ஸ் அது மாதிரி தான் நம்ம பண்ண முடியும். நம்ம வந்து மேக்ஸிமம் 99% வந்து சிவிலியன் கேஷுவாலிட்டியை அவாய்ட் பண்ணுவோம் எந்த விதத்துலையுமே. அன்லைக் இப்போ இஸ்ரேலில் பார்த்தீங்க, உக்ரைன்லாம் பார்த்துருக்காங்க வாரில், இந்த ஃபஸ்ட்டு எந்த பில்டிங் எதுலையும் பார்க்க மாட்டாங்க, நேராக அடிப்பாங்க. அடித்து இத்தனை பில்டிங் இருந்து இத்தனை பேர் சிவிலியன் கேஷுவாலிட்டி, குழந்தைங்கள் இருந்தாங்க, ஹாஸ்பிட்டல் அடித்தாங்கன்னு. அந்த மாதிரி தாக்குதல் இதுவரை இந்தியா நடத்தியதே கிடையாது. ரொம்ப அதில் நிச்சயமாகவே அது எந்த பார்ட்டியாக இருந்தாலும் இதில் வந்து கேஷுவாலிட்டி, சிவிலியன் கேஷுவாலிட்டி நடக்காது. மேக்ஸிமம் 19% அவாய்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க பின் பாயிண்ட்டாக அதுக்கெல்லாம் கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் முதல்ல அவங்கள வந்து பலூனிங் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது தாக்குதல் நடத்தி அவங்கள ஒரு சைடு கொண்டு போவாங்க. அந்த மாதிரிலாம் இருந்து அப்புறமேல அதில் தாக்குதல் நடத்துவாங்க. இது ஒரு நடத்துறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது.
எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி பதில் நம்பிக்கிறோமா. நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். வணக்கம்.